இந்த ஒரு கிணறு தான் நாங்கள் போன வாட்டி வீடியோவில் காமிச்சிருந்தோம். நாங்களே பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுனாங்களா அப்படி இருக்கும். இதெல்லாம் வெட்டுனதா இல்லை எதுவும் படிப்பட்டதா? இது சும்மா அழுகி போனது தான். இவ்விடம் இதுக்காக பழுத்து இங்கே பழுக்கிறது. அப்போ இதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்களோட சம்பளம் சீமந்து 60 பேக்கெட் சீமந்து 5 லோடு மணல் 45 50 55 60 65 70 75 80 85. இதுக்கு 1,92,000 டோட்டலாக முடியும். நீங்கள் 1,50,000 வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நம்ம உதவி செய்ய போகிற குடும்பம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் முன்னாலே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது இது நாள் வரைக்கும் நாங்கள் சந்தித்த போராளிகளில் யாரையுமே அப்படி மீட் பண்ணது கிடையாது. அப்படியான ஒரு போராளி, அதாவது உடம்பு முழுவதும் காயங்களோட இருக்கிற ஒரு போராளி. அது எல்லாமே போராட்டத்தினால வந்த காயங்கள். அதாவது உடம்பு முழுவதும் அந்த செல்களோட சிதறல்கள் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி அந்த அண்ணா வெட்டி பிளந்து அப்படின்னு சொல்லி இன்னுமே அந்த அக்கினிகளுக்குள்ளே உள்ளாக்கி கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கான ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கமைய இப்போ அண்ணா கூட எதிர்பார்க்காத அளவுக்கு, நாங்கள் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு உதவிகள் ஓரளவுக்கு சேர்ந்துருக்குது. ஸோ அதை ஒப்படைக்கிற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு தேவையான வேலைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஆரம்பகட்ட வேலைகளை இன்னிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த அண்ணா அண்ட் அவங்களோட வைஃப் பிள்ளைகள்லாம் இன்னொரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் அந்த வேலையை இன்னிலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அதை குறித்து தான் இந்த ஒரு வீடியோ. இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஒரு கிணறு தான் நாங்கள் போன வாட்டி வீடியோவில் காமிச்சிருந்தோம். நாங்களே பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுனாங்களா அப்படி இருக்கும். இது எத்தனை அடியாக நான் சொன்னேன்? நீங்கள் 20 18 16 10 12 அடியாக இருக்குமா? அது கீழே அந்த காக்கா மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கேண்ணே. அதில் தண்ணி இப்படி நல்லமா குடிக்கிறதுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதில் யார் வாஸ்? இவரா வாஸ்? ஓகே ரைட்டா. உங்களுடைய பேசுகிறதா கிஷோர்? ஓகே. டோட்டலாக இப்போ வயரிங்க்கு எவ்வளோண்ணா முடியும்? தண்ணி இதுக்கு எவ்வளோ முடியும்? வயரிங்க்கு 1,92,000 கோட்டேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது உங்களோட சம்பளத்தோட சேர்த்து அந்த சம்பளம் மற்ற அதுக்குரிய ஃபிட்டிங்ஸுகள், அதே போல் சிவி சப்ளை சப்ளைக்கெல்லாம் சேர்த்து 1,92,000 முடியும். இப்போ தண்ணிக்கு எவ்வளோ இது முடியும்? தண்ணிக்கு 2,82,000 முடியும். 2,82,000. அதாவது எத்தனை அடி அடிப்பீங்க? தண்ணி வரும் வரைக்கும் அடிப்பீங்களா இல்லை 100 அடி கேட்டிருக்காங்க? 100 அடி கட்டுறாங்க. 100 அடி அடித்து டேங்க் வச்சு அவங்களுக்கு டெப் லைன்கள் செஞ்சு அதெல்லாம் வச்சு எல்லாம் செய்கிறதுக்கு 2,82,000. ஓகே. இப்போ உங்கள்ட்ட கையில் தான் நான் ஒப்படைக்க போகிறேன் இன்றைக்கு. அண்ட் அதுக்கு இப்போ வேலையாக நின்றீங்களா இன்றைக்கு? எங்கே வேலை மட்டக்களப்பில் வேலை இருந்தீங்க? நாங்கள் சொல்லி இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணி வர வளைச்சிருந்தோம். ரைட். ஓகே அண்ணா, இப்போ என்ன மாதிரி எப்படி இருக்குது? நிறைய பேர் வீடியோவில் அண்ணாட வாழ்க்கையை குறித்து நிறைய கருத்துக்களை முன்வச்சிருந்தீங்க. என்ன நாங்கள் இது நாள் வரைக்கும் எத்தனை போராளிகளை சந்தித்து உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கல. அதாவது அதோட சிதறல்களால் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆள் நீங்கள். நிறைய பேருக்கு தலையிலலாம் அந்த பிசிஎல் இருந்தாலும் கூட அப்பப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸ் அப்படி இப்படிலாம் வரும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு போய்கொண்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்களா? போகல. ஓகே. யார் இதெல்லாம் கொத்தி வெளியாக்குனது? நீங்கள் தான். ஓகே. அப்போ அம்மா பேசுனாங்களா? ஃபோன் பண்ணி பேசுனாங்க? என்ன பேசுனாங்க? இங்கே இப்போ அம்மா மட்டும் எல்லாருமே நாங்கள் இது வரைக்கும் இல்லாத இப்போ தானாக வருது, இனி நல்லா இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ இருக்குண்ட என்ன? அண்ணாவுக்கு கஷ்டம். ஓகே. நான் அப்போ எண்ணி காட்டவோ? சரிங்க. 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100 1 லட்சமா? 5 10 15 20 25 30 35 40 41 42 43 44 45 46 47 48 49 50 இருக்குது. அப்போ 1,50,000 1,50,000 லட்சம். ஸோ இந்த ஒரு காசு நீங்களே பஸ்ஸிட்டு ஒப்படைச்சிடுங்க. உங்களோட வேலையை ஆரம்பம். ஸோ நீங்களே கொடுத்து நீங்களே ஆரம்பி. ஓகே. என்ன சொன்னால் இதுக்கு 1,92,000 டோட்டலாக முடியும். நீங்கள் 1,50,000 வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இடையில சொல்லும்போது அடுத்த பேலன்ஸும் நாங்கள் போட்டுருவோம், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவோம். சரிங்களா? அடுத்ததெல்லாம் இனி அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவோம். அது முடிய நம்ம தண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஒன்று ஏன்னா 2டையும் கை வச்சுருக்காங்க ஒன்று முடிய ஏன்னா உங்களுக்கு கரண்ட் இருந்தால் தானே அதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த வேலை செய்யும்போது. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு போகும்போது தம்பி அடுத்த கட்ட காசு அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னதும் நாங்கள் அனுப்போம். சரிங்களா? ஓகே இப்போ சந்திப்போமா? ஓகே அப்படி ஓகே ஓகேண்ணா. இப்போ இதுக்கு வந்து தரை இது வந்து இழுக்கிறது மேசன்ட்ட காய்ச்சினீங்களா? அது மேசன்கிட்ட கேட்டால் அவங்க ஒரு இதோண்டு தந்தவங்க. எவ்வளோ முடி மட்டும் சொல்லி சொன்னவங்க? முடியும்ல அவர் அந்த அண்ணன் கேட்க சொல்லி சொன்னவர். அப்போ கொடுத்தா அவங்க மேசன் அவங்களோட சம்பளம் சீமந்து 60 பேக்கெட் சீமந்து 5 லோடு மணல் மொத்தமாக எல்லாம் பூசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தரல. அவங்க அந்த எவ்வளோன்னு சொல்லல, இவ்வளோ சாமான் தேவன் சாமான் 60 பேக்கெட் சீமந்தும் லேபர் மேசன் 40 கூலி. ரைட் ஓகே. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிற அந்த நிதியை வச்சு கொண்டு இப்போ கண்டிப்பாக தேவை மின்சாரம் அந்த பிள்ளை ஏன்னா இந்த வெக்கைக்குள்ளே ஃபேன் போடலை. நீங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டுலாம் கரங்கொழி இதெஞ்சு எடுக்கிறது வந்து சேஃப்டி இல்லை தெரியும் நான். அப்போ உங்கள்கிட்ட விட்டண்டே மின்சாரம் இருக்கணும். அண்ட் அது தாண்டி இந்த தண்ணி பிரச்சனைன்ற முக்கியம். அது அந்த சேஃப்டியில் அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி எடுக்கிறது கல் பிரச்சனை அதுன்னு சொல்லி 1000 பிரச்சனைகள் கொண்டு வரும். ஸோ இது ரெண்டும் பெஸ்ட்டு அடிப்படை முக்கியம். ஸோ இது ரெண்டை நிவர்த்தி செய்துட்டு பேலன்ஸ் இருந்தால் நம்ம அதை வச்சு கொண்டு இது செய்யலாமா இல்லை அதை வச்சு கொண்டு நீங்கள் வாழ்வாரம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி பிறகு தான் யோசிக்கணும். இப்போ தண்ணி இருந்தாலாச்சும் நீங்கள் பயிராச்சும் பழகுள்ள கொஞ்சம் கொண்டு செய்யலாம். இப்போ என்னென்ன பயிர் இதுக்குள்ளே நல்லா வரும்? இதுக்குள்ளே மையர் தான் போட்டு வந்து இப்போ பிடுங்கிட்டு அந்த இருக்கிற தண்ணி கேட்ட மாதிரி அங்கே ஃபுல்லாக போட்டுருக்கு. போடல முளைக்க தானே போடணும் இருக்கிற தண்ணி. அங்கெல்லாம் தண்ணி ஊற்றி முளைக்க வச்சிருக்கு. பக்கா தான் பலவெல்லாம் பண்ணி தரேன். அப்போ பிள்ளைய வந்து நீங்கள் ஒத்த கையெல்லாம் தூக்குறீங்களா? பண்ணி தூக்கி இல்லை கை இந்த கை விரல்கள் தான் ஒன்றும் மடங்காது. பரவாயில்ல. ரைட் ஓகே. இப்போ இதெல்லாம் பெட்டுனதா இல்லை எதுவும் படிப்பட்டதா? இது படிப்படலை. இங்கே தான் படி. இது நீங்கள் காட்டுனீங்கன்னா இதுக்குள்ளாம் படி. இது வந்து சும்மா அழுகி போனது தான். இவ்விடம் வந்து இதுக்காக பழுத்து இங்கே பழுக்கிறது. அப்போ இதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணது. அப்புறம் இது பழுத்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. வெட்டி ஆப்ரேஷன் திரும்பி இதண்டு தான் இதை வெட்டினவங்க. பட் இதை கிளியர். ஸோ உடம்பு ஃபுல்லாக வந்து பெட்டு தான். அண்ட் வந்து அண்ணாவோட ஃபெஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வந்து அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட காண்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த வீடியோ வந்து ஆரம்பகட்ட வீடியோட ஒரு இன்ட்ரோ காண்பிக்கிறேன். அதை பாருங்கள். கிட்ட புறாப்பா போகிறது நம்பி இன்ட கடவுளே சின்ன பிள்ளை ஒரு இருக்குன்னு ஒரு சும்மா ஒரு சீலை துணியை போட்டிருக்காங்க ஜன்னலுக்கு. அண்ட் வந்து இந்த கதவுக்கு வந்து அதுக்கும் ஒரு சாரியை தூக்கி மூணு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மள வெடியா? வேறு எங்கெங்கெல்லாம் வழிபடுறது ஐயோ கட்டாது. அப்போ இது ஒரு எலும்பு பித்தப்பை அழகியா என்ன பித்தப்பை வெடிப்பட்டு ரவுண்ட்ஸ் பித்தப்பையோட ஒட்டிட்டு இருந்தேன். என்ன செய்து நடந்தாலும் நான் ஒன்றை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும். இப்படி தானே இருக்கிறாங்க. இது வந்து பிள்ளைக்கு கொடுக்குறீங்க தேத்தனியா காடு? அந்த டைமில் அப்படி விட்டோம்லாம் வேறுத்து கவரில் உள்ள ஒரு மாதிரி தண்ணி குளிக்க அப்படி உள்ள மஞ்சளாக போயிட்டு உடம்பெல்லாம் காது கண்ணெல்லாம் தெரியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவர் கொடுமையான வாழ்க்கை. என்ன சொல்கிறேன், நான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் காணும் பிரச்சனை இல்லை. உனக்கு 2 பிள்ளை சுத்தம் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். அண்ணன் ஒரு ஆள் இருக்கு, அவர் கொஞ்சம் மனநோயாளி. அதனால அம்மா புள்ளி கொத்த போகிற கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கச்சம் ஆய போகிறேன், கவுப்பி ஆய போகிறேன், புள்ளி கொத்த போகிறேன்னா என்னென்னா வயல்வெளிக்கு வரம் செலுத்தையும் போயிருக்கணும். வயல்வெளி இவரை பள்ளிக்கூடம் அனுப்பி போய் செஞ்சுருக்கணும். ஓகே, இப்போ அந்த ஒரு வீடியோ கட்டத்தை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே சின்ன ஆள் அவர் ஸ்கூல் போயிட்டார். எத்தனை ஆண்டு படிக்கிறார் சொன்னீங்க? 3ஆம் படிக்கிறார். இப்போ எந்த ஸ்கூலுக்கு போகிறேன்? இந்த இதில் மாவளியார் பக்கத்தில் நடந்து வருவாரா? இல்லை, அவர் ஒரு சின்ன சைக்கிள் வண்டிருக்காரு. சின்ன சைக்கிள் வச்சுருக்காரு. ஓகே, சரி அக்கா என் வெயிலுக்கு நிற்கிற வாங்க உள்ளே வாங்களேன். என்னது வெயிலுக்கு நிற்கிற வாங்க வாங்க வாங்க. ஆளுக்கு பால்மா பட்டி பண்ணீங்களா? அவர் குடிக்கிறது இல்லை, அவர் அதெல்லாம் குடிக்கிறது. பிளேண்டி குடிச்சு பழகிட்டு பால் குடிக்கிறா இல்லையா? வடுவா டக்குன்னு எல்லாரோட சிட்டிக்கிறது. வேர்க்குரு வருது வெயிலுக்காக வேண்டியது. தண்ணிக்காக இந்த வெயிலுக்காக வர்றதா? நிக்கல
ரைட் ஓகே சரி அப்போ கொஞ்சம் பழக்கப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க நான் பால் மாதிரி கொஞ்சம் கொடுக்குறது நல்லது தானே சிரிக்கிறாரா ரைட் ஓகே அப்போ இன்றைக்கு வீட்டு என்ன சமையல் சமையல் சோறு பைத்தன் அது மட்டும் தான் இல்லை மீன் கேராக்கெல்லாம் வரவங்களா என்னமே போகுது மீன் விலையெல்லாம் அரை கிலோ 300 ரூபா கோல்டன் இல்லை சூடு கடல் மீன் அரை கிலோ 300 அப்படி கொடுக்குறேன்னு ரைட் அப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ எவ்வளோ காலம் கடைசியாக வந்து போனவங்க இங்கே இப்போ அம்மா வந்து போய் பிறந்தது வந்தவங்க தம்பி பிறந்தது அதுக்கப்புறம் இங்கே வரல ரிங்கோவில் எந்த இடம் சொன்னீங்க கட்டபுரிச்சான் எது கட்டபுரிச்சான் கட்டபுரிச்சான் சம்பூருக்கு முன்னு சம்பூர் தெரியும் நான் இந்த வருஷம் அந்த இது ஜல்லிக்கட்டு இது நடந்து நினைக்கிறேன் சம்பூர் அந்த பக்கம் சம்பூர் போலீஸுக்கு முன்னுக்கு தான் போலீஸுக்கு முன்னுக்கு தான் ரைட் ஓகே இப்போ அம்மா கிட்ட சொன்னீங்களா அப்படி வந்து பார்த்தவங்களுக்கு என்ன சொன்னாங்க பார்த்தவங்க அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறாங்க கிடைக்காமண்டா அப்போ அந்த வீடியோவும் பார்த்தவங்களா என்ன சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ நாளும் இப்படியெல்லாம் இருந்து நீ கேட்க இன்னும் முதல்ல சொன்னவங்க போய் காதை எங்க நம்ம இல்லை என்ன சொன்னா நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கு அம்மாட்டே தண்டை கஷ்டத்தை ஒன்று சொல்கிறல்லன்னு சொல்லி இப்போ அன்றைக்கு அதில் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு இப்போ அந்த அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போனதுக்கு பிறகு தான் உங்களோட வீடியோ கூட பார்க்க விளக்கிட்டேன் நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க அதுதான் இப்போ எங்களுக்கு தெரியாத நீங்கள் எந்த ஒரு நிலவரத்தில் எங்களுக்கு இது தெரியாமல் இருந்துருந்தா பாருங்கள் இதே மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் உண்மையில் பாதிக்கப்பட்ட நிறைய போராளிகள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டமாக இருந்திருப்பாங்க எனக்கு அண்ணாட வீடியோ அதுக்கப்புறம் நான் 2 மணி நேரம் பார்த்து நானே அழுதுட்டேன் நேரில் இருக்கிற தாண்டி நிறைய குடும்பங்களை பார்த்து நாங்கள் தானே இதில் இருக்கிற தாண்டி அன்றைக்கு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா நிறைய ஏண்டா இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு இதை வந்து பார்க்கல நான் இது வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை லாஸ்ட் டைம் சொன்னவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ கிளினிக் தான் பிரச்சனை நான் கிளினிக் போகல அதுக்கப்புறம் முடிஞ்சது அப்புறம் அப்படியே இருந்தோடும் பயம் இருக்குது பையன் இல்லை திரும்பி சென் பண்ணிட்டு இந்த கிட்னி மற்ற கிட்னி அந்த டைமில் அந்த இதில் இருக்குது 2.5 ஏதோ அந்த இதில் கழுத்து இருக்குது இது பெருசாக இருந்தது மட்டும் எடுத்துருக்கு சின்ன இருந்தது விட்டுனேன் திரும்பி அதை ஒரு பக்கம் விட்டு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம பின்னுக்கு போயிடுவோங்கிற பயம் வேறு இப்போ இந்த நீங்கள் அன்றைக்கு தந்துட்டு போனதையும் வந்து வச்சு ஒரு தொழில்தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வர்த்தகம் நடிச்சிருக்கேன் எங்கே ஒரு மற்றவனுக்குன்னா வாட்டர் மேல ஒன்று சொல்கிறீங்களா அந்த இப்போ வெயிலுக்கு வெட்டி சாப்பிட்றது அதனால விளையுதா ஓகேவா அதுதான் பழமே அதுதான் செய்து வந்தேன் நான் தொடர்ச்சியாக செய்து தான் வந்தேன் அப்போ இந்த வருஷம் செய்யாமட்டு செய்கிறதுக்கான முதல் பக்கம் எவ்வளவு செலவுண்டு வர்த்தகத்தின் வந்து கம்பெனி வேலை தான் தருவாங்க 3 டின்னாட்டு மற்ற மண்ணெண்ணெய் கொஞ்சம் அடித்து உழவு காசு ஒரு 8000 கொடுத்து 8 அப்புறம் மாதத்தில் 3000 எல்லாம் 11000 உழவு காசு கொடுத்து மண்ணெண்ணெய் கொஞ்சம் அடித்து தொழில் ஆரம்பிச்சு வேறு தண்ணியெல்லாம் பாய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இப்போ 4 பேர் சேர்ந்து செய்கிறோம் 4 பேர் ஒரு ஆளும் ஒரு இது கூடவா ஏக்கர் கணக்காக பிடிக்குது ஏக்கர் கணக்கு இங்கே எல்லாருமே ஏக்கர் கணக்கு தான் செய்கிறது இந்த தடவை நாங்கள் ஒரு 3/4 ஏக்கர் கிட்ட 3/4 ஏக்கர் 3 டின் அதில் எந்த வருவாய் வருமா நல்ல வருவாய் வருமா அதில் தாக்கங்கள் வரும் சொன்னால் என்ன பிரச்சனை வருது அதில் வரண்டா தண்ணி காணாமல் இருந்தால் மட்டும் மழை பெய்யக்கூடாது போதுமான அளவு தண்ணியாக கொடுத்து வெயிலுக்குள்ள தண்ணி நல்லா கொடுத்து நம்ம இறைப்பு தண்ணி மட்டும்தான் சரி மழை பெஞ்சா அடிப்படை அழுகிறேன்னா அவர்கிட்ட மழை பெஞ்சா அவருக்கு ஒரு வயசு குறைஞ்ச மாதிரி கரைஞ்சி போகிறதாங்க அது அந்த எப்படியும் வெயிலுக்குள் தான் கொஞ்சம் இதாக இருக்குமே கொடுத்து இப்போ நம்ம அடிக்கிற வெயில் தண்ணி அடித்த கையோட வெயில் அடித்தோடனே அவருக்கு ஒரு செழிப்பு குழம்பு இருக்கு மழை பெஞ்சாலும் சரி வராது தண்ணி இல்லாட்டியும் சரி அப்போ பாய்ச்சல் தண்ணி பாய்ச்சி கொண்டே இருக்கும் வாய்க்கால் வந்து கொண்டே இருக்குது வாய்க்கால் இல்லை இது என்னென்னா ரெயின் வாஷ்ன்னு சொல்கிறது பொலித்தீன் மாதிரி அதில் வாட்டர் பம்பில் கொடுத்தா வாட்டர் பம்ப் ஸ்டார்ட் பண்ணிவிட அது சாணம் அடிக்கும் அது எங்கே இருக்குது அதான் குளத்துலேருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஹோஸ் போட்டு எடுக்கணும் கருப்பு போட்டோ எடுத்து அதிலிருந்து அந்த ரெயினோஸை கொடுத்து அது அடிக்கும் இங்கால ஒரு 7 அடி இங்கே ஒரு 14 அடி அதை இப்போ 4 பேர் சேர்ந்து செய்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க லாபம் அப்போ நாளாக வந்து பிரிச்சுக்கொள்ளுங்க அப்படி இல்லை அவங்க வரையும் அவங்க நம்ம இப்போ பக்கத்தில் செஞ்சிருக்காங்க ஆனால் தண்ணி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போய் பார்க்கணும் நம்ம அப்போ அந்த யானை பிரச்சனை வராது வாட்டர் மேல உனக்கு அதுக்கு இது கரண்ட்டு சேக்கிட் அது சோலார் கரண்ட் இது கொடுத்துருக்கேன் அது சோலார் பம்ப் இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு எல்லாம் அதை வச்சு தான் தொழில் செய்தேன் நான் செய்தது வாட்டர் எல்லாம் வச்சு தான் தொழில் செய்து இப்போ தானே கொஞ்சம் காலம் செய்யாமட்டு அதான் வெயிலுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ எங்களால் முடிஞ்சது ஏதோ இந்த கிணறு இந்த தண்ணி பிரச்சனையை உங்களோட வளவுக்குள்ள நிவர்த்தி செய்து தந்து இந்த வயரிங் இதையும் செய்து தருது அதற்கு அடுத்த கட்டமாக ஏதாச்சும் செய்யலாமான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் உங்களோட கையில் இருக்குது பயிர் ஆனால் அது சீசன் மட்டும் தான் செய்யலாம் வேணும்
சீசன்ண்டா வத்தை வந்து மாறி செய்யலாது. செய்யலை. அப்போ மாறி டைமுக்கு பயன்படுத்தலாம் அந்த நிலத்தை. வேறு எதாவது கச்சான், கச்சா நடலாம். கொச்சி, சோளம் சோளம்ல இங்கே பெருமளவு கொச்சி கச்சான். கச்சா. சரி. அப்போ மற்ற டைமும் நிலத்தை பயன்படுத்துறீங்களா? மற்ற அப்போ பிரச்சனை. பயிர் செய்கிறது ஒன்று நல்லது தான், மனசுக்கும் பிடிச்ச தொழில், நல்ல ஒரு இது. ஸோ செய்யலாம். அக்கா வந்து தோட்டத்தில் என்ன செய்கிறீங்களா போய்? அவங்க தான் இப்போ நாட்டினாங்க. புல்லு புல்லு பிடிங்கி வெளியாக்கணும். இது என்னமா அது 2 தடவை புல்லு செட்டுக்கணும். ஆனால் இங்கெல்லாம் கூட வாட்டர்மெலன் செய்கிறாங்களோ, வரும்போது முன்னுக்கும் பார்த்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து செய்கிறாங்க. அது கூட இங்கே இந்த ஊரே விவசாயம் தான். விவசாயம் தண்ணி தான் பிரச்சனை. எங்கேருந்து வாய்க்கால் தண்ணி வரணும்னு சொன்ன வாய்க்காலில் எங்கே? அதில் ஒரு குளம் கட்டியிருக்கிறாங்க, சின்ன குளம் தான். அதில் இடம் இருக்கு செய்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 நாள் டின் நாட்டுறதுக்கு இடம் இருக்கு, நாட்டுறீங்களா? நாங்கள் சரின்னு போயிட்டு பார்த்துட்டு நானும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்போ இருப்போம், இருங்க வாங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் அந்த கல்லுகள் வயிற்றுக்குள்ள இருக்குது. அந்த கிட்னி பிரச்சனை. இந்த இதைத்தான் எடுத்திருக்கு. இது எடுக்கல, கிட்னியோட இருந்தது. ஒரு கிட்னி எடுத்தாச்சு, கிட்னி எடுக்கல. அதில் அந்த கல்லு படிஞ்சிருந்த அந்த கல்லுகள் எல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையா தட்டு கல்லு படிஞ்சது, அதை எடுத்தது. இதுல உள்ளது எடுக்கல. மற்ற இது பெருசு, இது மட்டும் சின்ன செய்யும் போது சின்ன அதை எடுக்கல. அதான் இதெல்லாம் அந்த வித்த பயில நமக்கு தெரியும். ரைட். இதுதான் இது வந்து இந்த வட்டை வச்சிருந்தவங்க உள்ள அந்த லைன் தான் போகுது. அது ஒரு 3 மாதத்துக்கிட்ட இருந்தது வட்டை உள்ள. பிறகு தான் கலெக்டினவங்களோட வட்டை. அதுதான் இந்த வட்டை. இது நடுப்பகுதி தானே இது. இந்த இதில் தான் இந்த இருக்கு. இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி பித்த பையாலினது நெஞ்செடுத்தது. நெஞ்சு தண்டு. என்னடா இப்போ இவ்வளோ ஸ்கேன் ரிப்போர்ட் கடவுள். இது ஃபுல்லாக இது கைன்றது. இந்த கையில் உள்ள பிரச்சனை. இது அடுத்த கை. இது வேற ஐயா? இல்லை, அந்த கை தான் அடுத்த பக்கம். இது எடுத்தவங்க இதில் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி இந்த இதுதான் இந்த இருக்குது. இதானே இது வெடிப்பட்ட இடம் இல்லை, சும்மா. சரிங்கண்ணா. இப்போ நாங்கள் முதல்ல வந்து வீடியோ எடுக்கும்போது நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைச்சிங்க? இல்லை, ரெண்டு என்னன்னு தெரியாது. இப்போ அப்போ இவன் அந்த அண்ணன் அப்போ இந்த முதலெல்லாம் எனக்கு பெருசாக இந்த இதில் நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் சில விஷயங்கள் எல்லாரும் பேசுவாங்க. இல்லை, நான் யாருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கல. நான் நிறைய ஃபோட்டோலாம் பிடிச்சி கேட்டிருக்காங்க, எல்லாம் கொடுத்து தான். நான் அது ஒன்றுக்கும் ஆன்சர் இல்லை. அப்போ பார்ப்போம். அப்போ எல்லா அப்புறம் பாருங்க, அப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லை. இவங்களை என்ன பண்ணுவாங்களே தெரியாது. பார்ப்போம்ண்டு தான். நான் அப்படி தான் எதையும் அந்த முனுக்கு இதன்றது பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ அண்ணா வந்து எப்படி தெரியும் இந்தியாவில் மீன் பிடிக்க வர அது ஆரம்பிச்சு சொன்னால் உங்களுக்கு தெரியும். முதலாக நம்ம புல்லுமலை பக்கம் வந்துட்டு அடையாளம் கண்டு அவங்கள்ட்ட வாழ்வாதாரத்துக்கு பைக் எடுத்து கொடுத்த ஒரு முன்னாள் போராளினா. ஸோ அவர் தான் வந்து இவங்களையும் அடையாளம் காட்டி தந்திருந்தார். வந்து தான் மீன் பிடிக்க போகிற இடத்துல வந்து இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வீடு வந்துட்டு ஓடு போடுறது வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்தில் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இது ஒரு 3 லட்சம் தான் இந்த வீடு கொடுத்துருக்காங்க. மிச்சம் எவ்வளவு எல்லாருக்குமே ஒரு 3 லட்சம் தான் அரசாங்கம். இது வந்து சஜித் பிரேமதாசரி விடுத்துட்டு தானே நிச்சயமெல்லாம் அவர் ஏண்டளவுக்கு தான் இந்த ஓடுகள் போட்டது, மரம் போட்டது, அப்படி அதோட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செய்வோம் சொல்லலை. செய்வோம் இல்லை. இப்போ அது குறைவே வீடுகளும் பார்த்தீங்களா கிடக்கு, சும்மா கிடக்கு. ஏன்னா செய்து கொடுக்கல யாருக்கு. ஆனால் விருப்பம் பண்ணா அவங்களுக்கு கொடுத்தாங்களா செய்து கொடுத்து எடுக்கலாம். இதுக்கு பத்திரம் தந்திருக்காங்களா உங்களுக்கு? காணி பத்திரம் வந்து ஒரு எங்கேயோ ஒரு போய் ஒப்பம்னா அது ஒரு இது உண்டு. அது எங்க கைதான் அந்த ஒரு சின்ன ஒரு ஆதாரமா தந்தவங்களா? ஓகே, உங்களுக்கு எனதுக்காண்டி இப்படி தான் நிறைய இடங்கள் வந்துட்டு அரச காணிகளை வந்துட்டு எடுத்து அதில் வந்துட்டு வீட்டு திட்ட அமைப்புகளை கொடுத்து வச்சுக்கொள்கிறாங்க. ஆனால் மலையத்தில் நாங்கள் போய் பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஒரு சில இடங்கள் தான் இப்போ இந்தியம் வீட்டு திட்டங்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு அது நிலங்கள் பிரச்சனை, நிலங்கள் எடுத்துக்கொள்ள இல்லாத தான் பிரச்சனை. ஆனால் இங்கே வந்துட்டு போதியளவுக்கான நிலங்கள் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு இப்படி வீட்டு திட்டம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்போ இப்போ பயிர் செய்கிற அந்த விவசாயம் செய்கிறது வந்து உங்களோட நிலைமை இப்போ செய்கிற நம்ம நிலைமை குத்தகை தான். அவங்கள விட்டுருக்காங்க, அவங்களும் செய்யறாங்க. அதோட சேர்த்து நீங்களும் செய்யறீங்களான்னு கேட்டாங்க. சரி. அப்போ உண்மையில வந்து இங்கே நண்பர்கள் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க? அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆனால் இப்படியான அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ராஜபுரத்தில் கொண்டு விடுங்க, அப்படியெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பெரியாக்களில் ஒரு சின்ன இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம்
நான் செங்கலடிக்கு போகணும் ஒரு கொண்டு ரோட்டில் ராஜபுரத்தில் விடுங்கண்டா விடுவாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்டா ஏற்றி கொண்டு விடுவாங்க. அப்படி இப்போ அக்கா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் நீங்கள் போகிறீங்கல்ல போல இருக்காது. போயிட்டு திரும்பி செய்து நல்லா பயந்துட்டார் அண்ணன். சொல்றவங்க கூட்டி போட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு. மாமி. அப்போ நீங்கள் மட்டும் தான் பேசுகிறவங்களோ ஒன்று மாமி இவங்களோட வேறு பேசுகிற இல்லையா? ஃபோன் பேசுகிறல நீங்கள் அம்மாவோட. ஓகே, அப்போ உண்மையில் போராட்டத்தை விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வேறு உதவிகள் வந்து கிடைக்கலையா? போராளிகளுக்கான உதவிகள்னு சொல்லி விட்டு போராளிகள் அது வீட்டு திட்டமாக என்ன காரணம்னா மற்ற எல்லாம் புனர்வாழ்வுன்ற ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள்லாம் ஜெயிலே இருந்து ஜெயிலில் கோட்ஸால வழக்காடி வந்து அப்போ உங்களுக்கு நீங்கள் புனர்வாழ்வுக்கு போகல, உங்களுக்கு ஜெயில் அடைச்சுன்னு ஜெயிலில் இருந்து நாங்கள் கோட்ஸால வழக்காடி எடுத்து கோட்ஸில் இருந்து ஒரு புனர்வாழ்வுக்கும் எல்லாரையும் விடலை. அப்படி ஒரு பிரச்சனை. அது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவங்க மட்டும் தான் புனர்வாழ்வுக்காரருக்கு தான் சில உதவி எல்லாம் அதுவும் ஒழுங்காக எல்லாருக்கும் இல்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க புனர்வாழ்வு அளிச்சு அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஒரு சிலருக்கு கிடைக்கும் மற்றாங்களுக்கு கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் இருக்காங்க போயிட்டு அது இல்லை. ஒரு சிலருக்கு கொடுக்குறாங்க, அது என்ன அடிப்படைகள் எனக்கு தெரியாது. ஓகே, இப்படித்தான் இருக்குது எல்லாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஒரு ஹெல்ப்பில் உங்களுக்கு கிடைக்கிறத குறித்து ஊருக்குள்ள யாராச்சும் பேசுனாங்களா? அந்தளவுக்கு ஒரு வெறும் இல்லை. ஆனால் வளமையில் ஒரு சந்தேகம் உண்டு அக்களுக்கு இருக்குது. அது எங்கள் அம்மாட்டையும் 2-3 பேர் கேட்டுருக்காங்க. மாமிட்டியா? இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு தொழிலுமே இல்லை, எப்படி சாப்பிட்றாங்க அதான் நம்மள்ட்ட அருமை அப்படி காய்க்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம கணக்குலையும் எடுக்கப்படாது. உண்மைண்ணா, ஊருக்குள்ள இருக்கவங்க அவங்க அது இது நம்மளுக்கு எது பேசினாங்கன்னா நம்ம எல்லாம் கண்டுக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒருபடி சோறு போட போகிறது இல்லை. யாரோட கதையும் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம இப்படி முன்னேறணுன்றதை தான் பார்க்கணும். ஸோ நீங்களும் ஓயாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழைங்க, இப்படி பயிர்களை செய்து தெரிஞ்சு உழைங்க. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கான உதவிகளும் சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் அவங்களை நாங்கள் காணொலி எடுத்து, ஆனால் நாங்களும் எதிர்பார்க்கல இவ்வளோ விரைவாக அந்த உதவிகள் கிடைக்கும்னு சொல்லி அதான் நாங்கள் இப்போ சொன்னோம். இப்போ இந்த வயரிங் வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களோட தண்ணி பிரச்சனையை நாங்கள் நிவர்த்தி செய்ததுக்கு பிறகு எவ்வளோ பேலன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வீட்டை செய்கிறதா இல்லை மேலதிகமாக வந்து வாழ்வாரம் ஏதாச்சும் நீங்கள் மேம்படுத்தி கொள்ள போகிறீங்களா, அது உங்கள்கிட்ட கையில் நாங்கள் படிச்சிருக்கோம். நமக்கு இப்போ வீடு மட்டும் அதாவது நிரந்தரமான இதாக இருக்கும். ஆனால் அப்பா பயங்கர ஹீட்டாக இருக்கேன், அதில் கொஞ்சம் இருக்கலாம் இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? ஐயோ, இப்போ மரங்கள் இன்னும் சைட்டில் நாட்டில்லாதாண்ணா? இப்போ இந்த அதில் 2 மரம் தான் நாட்டியிருக்கேன். இங்கேயும் வந்து நான் நாடு கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வந்து இப்போ ஒரு 6-7 மாதம் தான். 6-7 மாதம். அதுக்கு மேலே எங்கே இருந்தீங்க? அங்கே 6-7 மாதம் கூட 1 வருஷத்துக்கிட்ட வரும் இடத்துக்கு வந்து. அதுக்கு முதல்ல அங்கே ஒரு எனக்கு ஒரு விளை வண்டிட்டு தோட்டமா தூரம் கொஞ்சம் அதில் தான் இருந்து நாங்கள் ஒரு கொட்டில் இருக்கு, தகர கொட்டில். அதில் 1000 பிரச்சனை யானை பாம்புண்டு. அதனால தான் அவடத்த இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி வந்தோடனே இப்போ மூலையும் இருந்து வந்தோடனே இப்போ அங்கே போய் இருக்கிற ஆண்டோடு தான் இந்த இடத்துக்கு வந்தது. கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம். ரைட். ஓகே, அப்போ நாங்கள் அன்றைக்கு வீடியோ எடுத்துகிட்டு போன அன்றைக்கு வந்து அக்கா என்ன கேட்டாங்க, 6 கோடி என்ன ஒன்றில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படிலாம் இல்லை. சரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட வீடியோவை? நீங்கள் திரும்ப பார்த்தீங்க அது நீங்கள் எது என்ன பண்ணோடனே அந்த அவர் தான் ஹாட்டலில் நான் சொன்னேன் உங்களோட வீடியோ பார்த்தேன் நான் அந்த ஃபோன் எடுத்து. அதுக்கு பிறகு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் உண்டு அவங்களோட அக்காட மகள் ஃபோனை வாங்கி அதெல்லாம் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்துக்கொண்டு தான் பார்க்க முடியும். பார்க்கணும் அதையிற ஃபோன் தான் இப்போ இருக்குது தெரிய வேண்டாம். அதில் விடியும் இன்றைக்கும் ஒரு வீடியோ அந்த காலையில் போலீஸ் பிரச்சனை ஒரு அது ஃபுல்லாக பார்த்து போட்டு போலீஸ் பிரச்சனையை தான் வெளில அப்புறம் பார்த்துட்டாங்களா தான் எல்லாரும் பார்த்துட்டு. ஸோ நன்மை எல்லாம் செய்ய போனால் அப்படி தான் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் சந்திச்சு தான் கடந்து வர வேண்டியிருக்கும். நல்லது செய்ய போனாலே பிரச்சனை தான் வரும். பிரச்சனை போதும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நல்லபடியாக வந்து வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிங்க, சரிங்களா? நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். மறுபடியும் எப்போன்னு சொன்னால் அடுத்த கட்ட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி வேலைகள் வந்து செய்யும்போது. ஸோ அப்போ வந்து அன்னைக்கு உங்கள்ட்ட பயிர்களையும் பார்க்கலும்டா பார்க்குறோம். பார்த்துட்டு நாங்கள் அதையும் வந்துட்டு அதில் பிரச்சனை ஒன்று இருக்கு. 2 மாதம் தான் லாஸ்ட். 6 நாள் தொழில் இல்லை அது. மொத்தமே செய்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ 2 குறைஞ்சது 55 நாள். 55 நாள். அதுக்கு அப்போ மற்ற பயிர்கள் மாதிரி இல்லை, குயிக்காக அதெல்லாம்
மாதக்கணக்கு 6 மாதம் 3 மாத பயிர் கிடையாது. அது வந்து சரியா ஒழுங்கா நம்ம கவனிச்சா 45 நாள்ல இருந்து 55 நாளுக்குள்ள அறுவடை. ஒரு பழம் சாதாரணமாக எத்தனை கிலோ வெயிட் இருக்கு? இந்த வாரங்கள் சாதாரணமாக ஒரு எங்கே போறீங்க? இப்போ இந்த இனம்தான் நாட்டி இருக்கிறோம். அப்போ பருப்பு நீங்கள் இப்படி வேண்டியா நீங்கள் செய்கிறீங்க? இல்லை ஒரு டின் வந்து 10,000 9,000 பருப்பாகன்றது. ஓ. அப்போ இது வந்து இப்போ அதில் விடிய வரைக்கும் ஆஞ்சிட்டு வந்தேன் நான் ஒரு பக்கத்து சேனையில். இப்போ இந்த இனம் தான். இதுதான் இதுல மற்ற இருக்குல்ல, அந்த கடும் பச்சையா இருக்கு, அது விலை போகும்ல, அதோட விலை விடலாது. அவர் ஒரு இனம் இருக்கு. இது வந்து 475 ரிக்கி. அது அதில் ரெட்ரான்ன்றது தான் கொஞ்சம் நீட்டு. இதுக்குள்ள பட்டு நான் மஞ்சள் கலர் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அது எல்லாத்துலேயுமே அப்படி வரும். அது கலர் வித்தியாசம். அது ஒரு அது என்ன சில்வர் மெலோனோ சீபேபி ஸ்வீட் பேபி ரெட் ட்ராகன். இதை 475 வாங்குறாரு. அது பல பேர் இருக்கு. ஓகே, நான் என்னட்டு சொன்னா இதுக்குள்ள ஃபுட் சிட்டிக்குள்ள போனாப்புல ஏதோ மெலோன் தான் போட்டிருந்தாங்க. என்னன்றது ஏதாவது பார்த்தா நான் வேண்டி கொண்டு வெட்டி பார்த்தா உள்ள மஞ்சள், அப்பதான் தெரியும் ஸோ மஞ்சள் கலர்லையும் இது இருக்கான்னு சொல்லி. வெளிநாடுகளில் கூட இருக்குது அது. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ முதலீடு போட்டால் எவ்வளோ ஒரு லாபம் நீங்கள் எடுக்கலாம் அதில்? அது இந்த தொழிலை சொல்ல போனால் சூது விளையாடுறவனும் இது ஒன்றும் லாபம் அதிர்ஷ்டம் மாதிரி. இப்போ அதிர்ஷ்ட காலம். காரணம் என்னடா இதில் விலை கூட பயங்கர வெயிலும். இப்போ வந்து இன்றைக்கு வந்து 70 ரூபாய்க்கு ஏற்றுறாங்களாம் வியாபாரி. சந்தையில் அப்போ கூடி குறையிற மாதிரி விலை கூடி குறையுமா? அது சந்தையில் பல இப்போ அங்கே போனாலும் 300-400 ரூபா போகுது. ஆனால் இங்கே வர வியாபாரியில விலை இன்றைக்கு 70 ரூபா. ஒரு கிலோ 70 ரூபாண்டாலும் பெரிய காசு. 50 ரூபா தாண்டி போனாலும் பெரிய காசு. அந்த வியாபாரி மாதிரி அப்படி எடுக்கல. 30 ரூபா 20 ரூபாய்க்கு கொண்டு வர. அப்போ சில நேரம் லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும். நஷ்டம் உண்டு, பெருமளவு போகாது. ஏதோ ஓரளவு லாபம் இல்லாட்டியும் ஓரளவுக்கு. இப்போ இந்த சீசன் வந்து இப்போ இந்த சீசன் ஆயிரவங்களுக்கு நல்ல காசு 1000 கிலோ. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் இப்போ தான் பெஸ்ட்டாக செய்கிறீங்க? இந்த வருஷத்தில் இந்த வருஷம் இன்னைக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் அப்போ அதுக்கு மேலே செய்து இல்லை லாபம் கிடைச்சிது உங்களுக்கு? அதுக்கு மேலே செய்து தான் லாபம் எல்லாத்தையும் தான் செலவழிச்சது இருக்குது. அதை வச்சு செய்தது இல்லை. சாமான்கள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு செய்யக்கிட்டு டைமில் வாட்டப்பம் அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். சோளர் சேர்க்கிட்டு வெட்டி அப்படியே இல்லை. அதாவது அதுகளை வச்சு தான் இப்போ இந்த தடவை சரி சும்மா இருக்கிறதுன்னு போட்டு நீங்களும் தர ஏதாவது ஒன்று பிரயோஜனப்படணும். அப்போ பார்த்தேன் ஆடை இது வாங்குவாங்க. அப்புறம் இவங்க சொன்னாங்க இவன் இப்படி வந்து சொன்னாங்க கொஞ்சம் 10 நாட்டப்புறம் நாட்டுறீங்களா? சரி 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 பார்ப்போம். ஓகே, நல்ல என்ன சொன்னால் ஒரு அள்ளி சொல்லும் இல்லை. இப்போ நம்மளா சுயமாக தொழில் செய்கிறதுக்கான காரணம் ஒருத்தங்களுக்கு கீழே வேலை செய்யாமல் நம்மளுக்கு நம்மளும் முதலாளியாக இருந்து செய்கிறது அந்த சுய தொழில் செய்கிறது. உண்மையில் அந்த வகையில் உங்களோட இது அதுவும் பயிர் செய்கிறதுன்ற அள்ளி சொல்லலாம் தொழில் நல்லது. என்ன மாட்டு பிரச்சனை இருக்குது? அதுக்கு மாடு இல்லாமல் இந்த சோலர் கரண்ட் அதெல்லாம் ஒன்றும் உள்ள வர பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ யானை மட்டும்தான் ஒரு பிரச்சனை. அது என்னன்னா இப்போ யானை எல்லாம் ஸ்கூல் போய் படிச்சுட்டு வருது. யானை வரும் அப்படின்னா பெரிய கம்பௌண்டை தூக்கி கொண்டு அதுக்கு மேலே போட்டு அமர்த்தி போட்டு வீடியோக்களை நாங்கள் கூட பார்த்துருக்கோம். கட்டையை தூக்கி மேலே போட்டு அமர்த்தி போட்டு காலால் மிதிச்சு போட்டால் தாண்டி வரும். அது ஒரு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. யானை மட்டும் தான் பிரச்சனை. மாடு இல்லாத இல்லை பிரச்சனை. மற்ற அந்த குரங்கு முயல் அப்படி பிரச்சனைகள் பழம்ன்றதால எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை. மனுஷனாலையும் பிரச்சனை. நைட்டில் காவல் இல்லாண்டா வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மனுஷனால பிரச்சனை. எல்லாரும் விவசாயிகள் இருக்கான்றதால பிரச்சனை இல்லை. ஓகே, மேலே நல்ல ஒரு தொழில் கண்டிப்பாக செய்யுங்க. பார்ப்போம். நாங்கள் இப்போ இந்த ஒரு 30-35 நாளுக்கு உள்ளால் வந்துட்டு எல்லாம் முடியும்னு சொன்னால் நாங்கள் அதையும் வந்து பார்க்குறோம். அப்போ நீங்கள் அது முடிஞ்சால் திரும்ப அவற்றில் செய்யலாம். அந்த இடம் இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே மாறிக்குள்ளே திரும்பி கச்சன் நாட்டுற ஐடியாலாம் இருக்கு. சரி, ஓகே, அப்படின்னு நாங்கள் வந்து பார்ப்போம். ஐடியா ஓகே. நம்ம விட்டோம்னு சொன்னால் ஒன்றும் அதை போட்டுனானே செய்துட்டு போகணும். சரி, இப்போ நீங்கள் அந்த பயிரை செய்து நீங்கள் உங்களோட வருமானத்தை எட்டிக்கொண்டு உங்களோட குடும்ப பிரச்சனைகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் எங்கள்கிட்ட சைட்டால் வந்துட்டு உங்களுக்கு சேர நிதி வச்சுக்கொண்டு வீட்டையும் அந்த தனி பிரச்சனை நிவர்த்தி செய்து தரத்துக்கு எவ்வளோக்கு மேக்சிமம் முடியுமோ அதை செய்து கொண்டு தரோம். ஓகே, நான் என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு சில பேர் வந்து இன்னும் காசு அனுப்புறா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யார் எவ்வளோ அனுப்புனாங்க, எவ்வளோ மொத்தமாக சேர்ந்தது, எவ்வளோ எதுக்கு செலவான அப்படிங்கிறத வந்துட்டு ஃபினிஷிங் ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அது வரைக்கும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். அது யார் அனுப்புனாங்க, எங்கேருந்து அனுப்புனாங்க, எவ்வளோ அனுப்புனாங்க அப்படிங்கிறத நாங்கள் வளமையாக எல்லா வீடியோக்குள்ளே ஃபினிஷிங்லாம் சொல்லிக்கொள்ளும். ஸோ அப்படி ஒரு ஃபினிஷிங் வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் வந்து
இன்றைக்கி 1,50,000 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டமாக வந்து ஒப்படைச்சிருந்தோம். இப்போ நாளன்றிலேருந்து வேலையை எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ வேகமாக வந்து வேலையை முடிக்கிறாங்களோ அவ்வளோ வேகமாக நாங்களும் அடுத்த கட்ட வீடியோக்குள்ளே போடும். ஸோ இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தோம் இந்த ஒரு காணொலியில் வந்துட்டு பார்த்துக்கொண்டு அண்ணாவுக்கு மேலதிகமான ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு இந்த இருக்கிற அந்த நாங்கள் செய்து முடிக்கிற காலத்துக்குள்ளே வந்து நீங்களும் வந்து உதவிகளை செய்து கொள்ளலாம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.